மோடி ராஜினாமாவால் இடைத்தேர்தலை சந்தித்த குஜராத்தின் வடோதரா தொகுதியில் பாரதிய ஜனதா அமோக வெற்றி பெற்றுள்ளது. மைன்பூரை சமாஜ்வாடியும் மேடக் தொகுதியை தெலங்கானா ராஷ்டிரிய சமிதியும் தக்க வைத்துள்ளன. லோக்சபா தேர்தலில் வாரணாசி, வடோதரா ஆகிய இரு தொகுதிகளில் வெற்றி பெற்ற பிரதமர் மோடி வடோதரா எம்பி பதவியை ராஜினாமா செய்தார். இதனால் வடோதரா தொகுதியில் கடந்த 13ஆம் தேதி இடைத்தேர்தல் நடந்தது. சமாஜ்வாடி கட்சித் தலைவர் முலாயம் சிங் ராஜினாமா செய்த உத்தரப்பிரதேசத்தின் மைன்பூர் லோக்சபா தொகுதி, தெலங்கானா முதல்வர் சந்திரசேகர ராவ் ராஜினாமா செய்த மேடக் லோக்சபா தொகுதி ஆகியவற்றுக்கும் அதே நாளில் இடைத்தேர்தல் நடத்தப்பட்டது. 3 தொகுதிகளிலும் ஓட்டு எண்ணிக்கை செவ்வாயன்று நடந்தது. வடோதராவில் பாரதிய ஜனதா வேட்பாளர் ரஞ்சன்பென் பட் காங்கிரஸ் வேட்பாளர் நரேந்திர ராவத்தை விட 3 லட்சத்துக்கும் அதிகமான வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார். மைன்புரி தொகுதியில் சமாஜ்வாடி கட்சி சார்பில் நிறுத்தப்பட்ட முலாயம் சிங்கின் பேரன் தேஜ் பிரதாப் பாரதிய ஜனதாவின் பிரேம் சிங் ஷாக்கியாவை தோற்கடித்தார். தெலங்கானாவில் உள்ள மேடக் தொகுதியில் தெலங்கானா ராஷ்டிரிய சமிதி கட்சி வேட்பாளர் டி.கே. பிரபாகர் ரெட்டி தன்னை எதிர்த்து போட்டியிட்ட காங்கிரஸ் வேட்பாளர் சுனிதா லக்ஷ்மா ரெட்டியை படுதோல்வி அடையச் செய்தார். 3 லோக்சபா தொகுதிகளையும் அந்தந்த கட்சிகளே தக்க வைத்துள்ளன. 3 தொகுதிகளிலும் வெற்றி பெற்றுள்ள கட்சிகள் அந்தந்த மாநிலங்களின் ஆளும் கட்சிகள் என்பது குறிப்பிடத்தக்கது.